வணக்கம். இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இன்று மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக நாங்கள் உங்களோடு பேச இருக்கிறோம். ஒரு ஆலோசனையை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். இன்று பொதுவாகவே எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை, ஒரு ஊடகத்தை நாங்கள் பார்த்தால், சமூக ஊடகங்களை பார்த்தால் குறைந்தது ஒரு நாளைக்கு 10 செய்திகளாவது நாங்கள் இது சம்பந்தமாக பார்ப்போம். இந்த விபத்துக்கள் சம்பந்தமான செய்திகளாக இருக்கலாம். பொதுவாகவே விபத்துக்கள் என்ற ஒன்று நாங்கள் நினைக்கின்ற ஒரு விஷயம், இந்த வாகனங்களிலே செல்கின்ற பொழுது அல்லது பாதைகளிலே நடக்கின்ற விபத்துக்கள் தான் விபத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த விபத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஒரு பரந்துபட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. பல்வேறு காரணங்களால் நடந்திருக்கிறது. அதில் இந்த வீதிகளிலே நடக்கின்ற விபத்துக்களைத்தான் நாங்கள் அதிகமாக பேசுவோம் என்று சொல்லினால், அது யாரோ ஒருவருடைய கவனக்குறைவால் இன்னொருவருடைய உயிரையும் கொண்டு போகின்ற அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயமாக அந்த விபத்து என்று மாறியிருக்கிறது. அதிலும் இந்த விபத்துக்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடிய அவதானம் செலுத்தப்பட வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் சிறுவர்கள் அப்படி என்று சொல்லலாம். சிறுவர்களும் இன்று அதிகமாக இந்த விபத்துக்களால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இன்று நாங்கள் இந்த பொதுவாக இந்த விபத்துக்கள் தொடர்பாகவும் வைத்தியசாலைகளிலே இந்த ஒரு விபத்து நடைபெற்ற ஒருவர் போகின்ற பொழுது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள், அல்லது ஒருவர் விபத்தில் இருக்கின்ற பொழுது அவரை சுற்றி இருப்பவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அது தொடர்பாக சட்டம் எவ்வாறான விஷயங்களை சொல்கிறது, வைத்திய ரீதியாக அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு பரந்துபட்ட விஷயம் சம்பந்தமாக பேச போகிறோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். குறிப்பாக நீங்கள் இந்த விபத்து பிரிவிலே அதிக காலம் நீங்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எனவே நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் எங்களவர்களுக்கு அவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயமாக இருக்கின்ற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கிறது. எனவே அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது டாக்டர். அந்த கேஸ் நான் சொல்வது என்ன சொன்னால், ஒருவர் இறந்து போய் அது ஒரு செய்தியாக பார்த்தவுடன் அதை நாங்கள் விட்டு விடுவோம் அந்த விபத்துக்கள் சம்பந்தமாக. ஆனால் அதற்கு பின்னராக அந்த விபத்து சார்பாக நிறைய பேர் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள், அல்லது விபத்துகளிலே தப்பினவர்கள் கூட ஒருவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இயங்க முடியாதவர்களாக இருந்து கொண்டும் இருப்பார்கள். எனவே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. முதலாவது டாக்டர், எப்படியான விபத்துக்கள் ஊடாக வைத்தியசாலைகளில் அதிகமாக இப்பொழுது நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்? இப்போ கூடுதலாக நாம் பார்க்கும்போது வீதி விபத்துக்கள் தான். அதில் சிறு சிறு உயிராபத்து அல்லாத சிறு உபாதைகளோடு சிறு காயங்களுடன் வருபவர்கள் பகல் நேரங்களில் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களாக இருக்கலாம். ஆனால் இரவு நேரங்களில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், தூர பயணங்கள் செல்லுகின்ற வாகனங்கள், பேருந்துகள் ஏற்படக்கூடிய விபத்துக்களால் உயிராபத்து கொஞ்சம் கூடுதலான பாரதூரமான விளைவுகளோடு நோயாளிகள் பெரிஃபரியிலிருந்து, அதாவது விபத்து நடந்த இடத்துலேருந்து எங்களுக்கு கிளம்புக்கோ கண்டிக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிட வீதி விபத்து அது சாதாரணமாக நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம். அது வீதி ஒழுங்குமுறைகளை சரியான முறையில் கடைப்பிடிக்காமல் வரக்கூடிய பிரச்சனைகளும், ஹை ஸ்பீட், ஓவர் ஸ்பீட். ஏன்னா எங்கள் நாட்டில் இப்போ பல பாதைகள் ஹைவே அந்த செப்பனிடப்பட்ட பாதைகள் நடந்த அதே ஸ்பீடில் அவர்கள் அதே போக்குவரத்து முறையின்படி சாதாரண போக்குவரத்து பாதையிலையும் பார்க்கிறார்கள். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான், நாங்கள் கொழும்பு எங்களை தேசிய வைத்தியசாலையை பொறுத்தவரையில், ஈவன் கலபோவில நம்ம ஒர்க் பண்ணிக்கும் அப்படி தான் இருந்தது, இந்த போதை வஸ்து பாவனையும் ஆல்கஹால் அதால் ஏற்படக்கூடிய சச்சரவுகள், சண்டை சச்சரவுகளால் ஏற்படக்கூடிய வெட்டுக்காயங்களாக இருக்கலாம், ஈவன் துப்பாக்கி சூட்டு காயங்களாக கூட இருக்கலாம். இதால் சிறுவர்கள் உயிரிழந்த நிலைமைகளும் ஏற்படுகின்றது. பலருடைய அவயவங்கள் செயலிழந்து அல்லது அகற்ற வேண்டிய நிலைமைக்கு போகின்றது. இது நேரடியாக ஆல்கஹால் அல்லது போதை வஸ்து பாவனையால் ஏற்படக்கூடிய அதால் ஏற்பட்ட சண்டைகளாலேயும், ஈவன் அந்த அந்த ஒரு 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 சச்சரவுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு கேஸ் பார்க்கும்போது அவர்கள் போனவர்கள் ஃப்ரெண்ட்ஸாக போய் வெளியில் வரும்போது எதிரிகளாக வந்த காரணம் அது காரணம் அந்த ஆல்கஹால் பாவனை. அப்போ இதை விட இன்னும் அடுத்த ஒரு மறைமுகமான விஷயம், அது வெளியில் வர்றதில்லை. பெரும்பாலும் பெண்களுடைய கூடத்துக்கு செல்லும்போது பெண்கள் அல்லது சிறுவர்கள் அபியூஸ், அவர்கள் துன்புறுத்தல், அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய பலாத்காரம் அல்லது அது சொல்கிறது தேவ அசால்டட், அப்படி அபியூஸ் பண்ணப்பட்ட அசால்டட் பை ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவருடைய மேலே ஒர்க் பண்ணுற மேலதிகாரியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பேரண்ட்ஸாலே அல்லது வேறு அவர்களுக்கு மேல் உள்ளவர்களால் அடிக்கப்பட்டு அப்படி வரக்கூடிய, அது வெளியில் வர்றதில் பெரும்பாலான பெண்கள் அதை அந்த
போலீஸ் கேஸ், அதை லீகல் ஆஸ்பெக்ட் எடுக்க வேணாம்னு எழுதி போட்டும் போயிட்டு பயத்தில். அப்போ அது இன்னொரு மூன்றாவதுத்தனமாக இருக்கின்றது. அப்போ இப்படி நீங்கள் எங்களோட விபத்து சேவையை பார்த்தா விபத்துக்கள்னு பார்க்க இந்த கேட்டகரி தான் இப்போ கூட. என்ன யுத்த காலத்தில் எங்களுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அது குண்டு வெடிப்பாக இருக்கலாம், யுத்த காலத்தில் அது. இப்போ பெரும்பாலும் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் முக்கியமாக தவிர்க்கப்படக்கூடிய விபத்துக்கள் தான் எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அது எப்படி தவிர்க்கிறது, எங்கே அதை துவங்கி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கின்றதும் தெரியாமல் நாங்கள் விழித்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான சில வேளை அந்த உயிரிழந்த ஒரு பிள்ளையோ ஒரு நபருடைய உடலை பார்க்கும்போது சரியான கவலையாக இருக்கும். அந்த ஒரு மொமெண்டம், ஈவன் அந்த ஒரு நொடிப்பொழுதில் அதெல்லாம் நடந்து முடிந்துவிடும். அப்போ அதை சரியான முறையில் இதை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு செலுத்தி இந்த வீதி விபத்துக்களையும் போதை வஸ்து ஆல்கோஹால் பாவனையும் குறைத்து, மற்றது குடும்பங்கள் ஏற்படக்கூடிய சில சச்சரவுகளை அவர்கள், அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், வேறு பிரச்சனை இருக்கலாம், அதை ஏதோ ஒரு வகையில் அது ஒரு அவர்களுடைய மதங்கள் சார்ந்த மத தலைவர்கள் ஊடாகவோ ஏதோ ஒரு வகையில் அறிவு ஊட்டல் மூலமாக இந்த பிரச்சனைகளை குறைப்பமாக இருந்தால் எங்களுடைய விபத்து சேவைக்கு வரக்கூடிய அட்மிஷன்ஸை குறைக்கலாம். அதே போல் இன்றைக்கு வீதி விபத்துக்களை பற்றி பார்க்க போனால் எல்லோரிடமே இருக்கின்ற ஒரு தண்டனை, ஒரு ஆக்சிடென்ட் பட்டு ஒரு விபத்து பட்டு ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லினால் அவரை உடனே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு பலர் விரும்புவதில்லை. ஏன்னு சொல்லினால் அது சம்பந்தமாக இருக்கிற சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. எனவே அது இப்பொழுது அப்படி இருக்கிறது டாக்டர். அதாவது உயிர் போகின்ற நிலையில் இருக்கிற ஒருவரை தூக்கி கொண்டே வைத்தியசாலைக்கு வருவது என்பது ஒரு மாரலாக அது தவறில்லாத ஒரு விஷயமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் வைத்தியசாலைக்கு கொண்டு வரும் பொழுது அங்கே ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கிறது டாக்டர்? சாதாரணமாக இப்பொழுது பெரும்பாலான வீதி விபத்துக்களில் ஐ விட்னஸ் இருக்குது, மற்றது சிசிடிவி கேமராஸ் இருக்கிறபடினால, மற்ற அந்த உதவி செய்கின்றவர்கள் பெரும்பாலும் இந்த இது இப்படி திங்க் பண்ணவர்கள் கொஞ்சம் சொல்ல படித்தவர்களாக இருக்கலாம், படித்தவர்கள் நாங்கள் நெப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக மனிதத்துவம் உள்ள இவரும் படிப்பறிவு இல்லாத சில ஒரு வழிப்போக்கராக இருக்கலாம், அல்லது 3 வீல் டிரைவராக இருக்கலாம் கொண்டு வந்திருப்பினோம். மற்றது 1990 அந்த எங்களுடைய ஆம்புலன்ஸ் இருக்கிறபடினால பலர் அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணினோம். அப்போ அதால் அவர்கள் தாங்கள் ஈடுபடாட்டிலும் ஏதோ ஒரு வழியிலே அதை இன்ஃபார்ம் பண்ணி அவர்கள் சில வேளை அவர்களுக்கு ஃபிசிக்கலாக அந்த வீதிக்கு விபத்துக்கு உட்பட்டவரை உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். சில பேருக்கு அந்த ரத்தங்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம், அந்த காயங்களை. அப்படியான ஒரு காரணமாக இருக்கலாம். எல்லாரையும் நாங்கள் பிள்ளை சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்ன இன்னும் ஒரு காரணம் இருக்குத்தான். இதில் வந்தால் சட்ட சிக்கலுக்கு மாட்டுப்படலாம் என்று. ஆனால் பெரும்பாலான விபத்துக்களை நான் பார்க்கும்போது அந்த இடத்தில் நிற்பவர்கள் அதை அவ்வளவு கவனிப்பதாக தெரியவில்லை. உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் உடனடியாக ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கள் எடுத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் அந்த எடுத்து செல்லப்பட்ட பிறகு அவர்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க நாங்கள் அந்த கூட்டிக் கொண்டு வந்து யாருன்னு பதிவுமே ஒழிய பேருந்து கட்டாயமாக அந்த இடத்துக்கு ஒரு சட்ட சிக்கல் உள்ள விஷயம் என்ன அந்த இடத்துல அந்த சட்ட அதிகாரிகள் போய் தான் இது. அதில் ஒரு பாதிப்பும் அந்த அவர்களை அனுமதித்தவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படும்னு நான் நினைக்கவில்லை. அப்படி ஏற்படுறது சான்ஸ் இல்லை. அதே போல் இப்பொழுது விபத்துக்களில் பேசும்போது இந்த சீட் பெல்ட் சம்பந்தமாக பேசுவார்கள். கட்டாயம் அவற்றை பாவிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள். எனவே உங்களுடைய அனுபவத்திலே அந்த சீட் பெல்ட்டை போடாமல் என்று சொன்னால் சில சாரதிகள் சீட் பெல்ட் போட்டிருந்தும் அவர்கள் விபத்துகளிலே மரணித்த சம்பவங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இப்படியான நோயாளர்கள் அல்லது கேஸ் அதிகமாக வருகிறதா? சீட் பெல்ட் ஒன்று போடாதால் அந்த உயிரிழக்கும் வாய்ப்புகள் அதிகரித்து சென்ற சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கிறதா? இல்லை, சீட் பெல்ட் போடாதால் வந்தேன்னு சொல்ல அளவுக்கு இல்லை. அப்படி என்று நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. என்னவென்றால் சீட் பெல்ட் போட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி சில வேக கட்டுப்பாடுகள் ஒரு அளவுக்கு மிஞ்சி போகும்போது நீங்கள் சீட் பெல்ட்டில் அந்த வெஹிக்கிள் இரும்பில் இன்னத்தை செய்தாலும் தப்ப முடியாது. அவர்கள் நடந்த சில விபத்துகள் அந்த கோர காட்சிகள் சீட் பெல்ட் நீங்கள் சாதாரணமாக ஃபாஸ்ட்டாக போகும்போது வெஹிக்கிள் ஒரு நகரப்பகுதியில் சடுதியாக பிரேக்கோ அச்சம் படும்போது அந்த ஏர் பேக்ஸ் பாதுகாக்க மொழிய சில விபத்துக்கள் நீங்கள் பார்க்கும்போது அந்த சீட் பெல்ட் போட்டிருந்தும் அவர்களுக்கு மரணம் சம்பவிச்சிருக்கின்றது. சீட் பெல்ட் போடாதால் இவர்கள் இந்த எஃபெக்ட் வந்தேன்னு சொல்லி வேற இல்லை. ஆனால் பெரும்பாலான அப்படியானவர்களுக்கு இந்த கழுத்து பகுதியில் ஸ்பைனல், அது சொல்ல செர்வைக்கல் ஸ்பைன்னு சொல்லுவோம், அதில் ஏற்படக்கூடிய
ஒரு சடுதியான மூமெண்ட்ஸால் கைகால் வழங்காத ஒரு நிலைமையில போகலாம் முடியும், உயிர் ஆபத்து வர்றது குறைவாகத்தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் செல்ல வேண்டும் இல்லை, அது போட்டும் உயிரிழப்பு ஏற்படும். ஆனால் எப்பொழுதும் அதை போட்டிருப்பது நல்லதாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு விபத்து நடைபெறுகின்ற பொழுது டாக்டர் சிலர் தப்பி விடுவார்கள், சிலருக்கு மட்டும்தான் மரணம் ஏற்படுகிறது. அவர்களை பார்த்தால் உடலிலே காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, ஆனால் இறந்து விடுவார்கள். எனவே ஒரு விபத்தின் போது எந்த ஒரு உறுப்பிலே ஏற்படுகின்ற பாதிப்பு உடனடி மரணத்துக்கு அவர்களை இட்டுச் செல்கிறது. முதலாவதாக அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருக்கா அல்லது அவருடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைவாக இருந்தவர்களுக்கு அந்த விபத்தில் இன்னும் ஒரு ஹெட் அட்டாக் வந்திருக்கலாம். அது அவர் உடலில் எந்த விதமான காயமில்லை, அவர் மாரடைப்பால் சாகலாம் அந்த உடனடியாக வந்த காடு. ஆனால் அந்த விபத்தால் ஏற்பட்ட நேரடி தாக்கம்னா குருதிப்பெருக்கத்தான் இருக்க வேணும். அதுக்கு வயிற்றறையில் ஏற்படக்கூடிய குருதிப்பெருக்கு, அதுக்கு நாங்கள் யூஸ்வலாக ஈரல் அல்லது மண்ணீரல், இந்த ஈரல் மண்ணீரல் ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டால் வயிற்றறையில் மிகவும் அதிகமான குருதி போக்கு ஏற்படும். இதை சொல்கிறது ஹைப்போவாலிமிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹைப்போவாலிமிக் ஷாக்குங்கிற அந்த ஸ்டேஜ் உடனடியாக ஒரு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பிளட்டுக்கு பிளட் தான் கொடுக்க வேணும். நம்ம செயலினதில் கொடுக்கலாம், அது டெம்பரரி மெஷர் தான். அப்போ உடனடியாக கொடுக்க வேணும் விதின் 1 hour. அதே நேரத்தில் பிளட்டும் இயலுமானவு ஏழியாக அவர்களுக்கு கொடுக்க வேணும். அவருடைய ஈவன் அவருடைய குருதி அந்த வகையை கொடுக்காட்டிலும் அன்குரோஸ் பிளட்டாவது கொடுக்க வேணும். அப்படி கொடுக்காம விட்டால் ஒரு குருதி பெருக்கு ஏற்பட்டு அந்த கிரேட் 4 ஸ்டேஜுக்கு போவார இருந்தால் ஹைப்போவாலிமிக் ஷாக், அவர்களுக்கு உடனடியாக அவர் உயிர் பிரியலாம். அது லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷனாக இருக்கும். மற்றது ஏர்வே ஆப்ஸ்ட்ரக்ஷன், ஏபிசின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு விபத்தில் அவருடைய ஏர்வேயில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுமா இருந்தால், அவருடைய வாதனாலி அதாவது மூச்சு குழாயில் ஒரு அடைப்பு, ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி போய் அதை அடைக்குதா, அல்லது ஏதாவது ஒரு இன்ஜரியால் எங்களுடைய மூச்சு குழாய் நசிப்பட்டால் அவருக்கு உடனடியாக சுவாசம் நின்று மூளைக்கு போகிற ஆக்சிஜன் இல்லாமல் உடனடியாக உயிர் ஆபத்து ஏற்படலாம். அப்போ இந்த ஏர்வே ப்ரீதிங் சர்க்குலேஷன் ஏபிசின்னு சொல்லுவோம், இதுகளால் தான் உடனடியாக வரலாம். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாரடைப்பு போன்ற ஒரு கோமோபிடிட்டி, ஒரு மருத்துவ பிரச்சனை உள்ள ஒருவருக்கு இந்த நேரத்தில் அது அக்ரவேட் பண்ணப்பட்டும் மரணம் ஏற்படலாம். அப்போ இது அதை விட அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து அவர்கள் செல்ல வேண்டிய ஹாஸ்பிட்டல் தூரமாக இருந்து உடனடியாக முதலுதவி மட்டும் கொடுக்கப்பட்டு உடனடியாக சரியான சிகிச்சை முறைகள் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் அந்த உயிர் ஆபத்து ஏற்படலாம். அப்போ அது இப்போ நீங்கள் நீண்ட பயணம் செல்லும்போது ஒரு இடையில் காட்டுப்பகுதியாக இருக்கலாம், ஒரு வெளியான பகுதியில் அவர்கள் அடுத்த ஸ்டேஷன் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒன்று போகிறதுக்கு ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறதான் போகலாம்னு சொன்னால் ஈவன் அவர்கள் போன வாகனமாக இருக்கலாம், இன்னொரு வாகனம் வேற டிலே எடுக்கலாம். ஈவன் ஹாஸ்பிட்டல் குட்டவாக இருந்தாலும் அவர்களுக்கு வேறு வாகனத்தை கண்டக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் மிடில் ஆஃப் த நைட். அப்போ அப்படியான பல பிரச்சனைகளால் இந்த மரணங்கள் ஏற்படலாம். அப்போ இரத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். இந்த இப்பொழுது இருக்கிற ஒரு கதை இலங்கையிலே இரத்த வங்கிகளிலே பற்றாக்குறை நிலவுவதாக சொல்லுகிறார்கள், அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை, இரத்த வங்கிகளில் பற்றாக்குறை என்கின்ற காரணம் ஒரு சில வகைகள் தான். அதாவது சில ஏபிஓ என்று நாங்கள் 4 வகையான குறைகள் இருந்தால் அதிலையும் பாசிட்டிவ் RH வச்சு ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அப்படின்னு 8 வகைகள் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது ஒரு வகை ஒரு குருதி வகையினருக்கு நாங்கள் எந்த வகை எதையும் ஏற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு வகை ஆளுக்கு அந்த வகையை மட்டும்தான் ஏற்றலாம். அப்படியானவர்களுக்கு தான் சிலவில் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ நாங்கள் அப்படிப்பட்டாலும் சிலவில் அன்குரோஸ் மெச்சண்டு இருக்குது. சில பேருக்கு எதுவுமே ஒரு அவசரத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு குரூப் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுவோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த பிளட் டொனேஷன்ஸ் மற்றது அது குறைபாடு சில இடங்களில் பழைய மாதிரி இல்லாதபடினால பல பேரும் அந்த இல்லாமலே பல இன்னும் ஒரு காரணம் இப்போ நாங்கள் செய்கிற பல சத்திர சிகிச்சைகள் கூடுதலாக செய்யப்படுகின்றது. இப்போ முந்தையெல்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மற்றது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் போன்ற பெரிய மேஜர் சர்ஜரி செய்யப்படுவதில்லை. கேன்சருக்குரிய சர்ஜரிகள் மற்ற லங்ஸில் ஒரு நீண்ட நேரத்துக்கான மூளை செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகள் எல்லாம் முந்தி செய்யப்படுவதில்லை. இப்போ அந்த சத்திர சிகிச்சைகள் செய்யப்படுவதனால அதுகளுக்குரிய பிளட் சர்க்குலேஷன் தேவை ஏற்படுகின்றன, பிளட்
டொனேஷன் தேவைப்படுகின்றது. அப்போ அந்த இரத்த வங்கிகளில் அந்த சத்த சிகிச்சைகளுக்கு பாவிக்கப்படுறதால திடீரென ஒரு விபத்து சேவையில் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் அந்த தற்காலிகம் அந்த பற்றாக்குறை காரணமாக ஒழிய ஒன்று குருதி பிளட் டொனேஷன் கொடுக்கின்ற ஆக்கள அளவும் குறைந்திருக்கின்றது. மற்றது இப்போ பிளட் எங்களுக்கு சத்து சிகிச்சைகளுக்கு பாவிக்கப்படுகின்ற தேவையும் அதிகப்பட்டதால் தான் நாங்கள் ஒரு பற்றாக்குறை நிலைமையில் பாதித்து கொண்டிருக்கோம். ஆரம்பத்தில் எனக்கு கூறின இந்த விபத்துக்களிலே இறந்து போகின்றவர்கள் என்பதையும் தாண்டி விபத்துக்களின் பின்னராக வாழ்பவர்கள் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள். அதை பற்றி பெருசாக பேசுவதில்லை. நான் எப்பொழுது நினைப்பது அவர்களை நாங்கள் சமூகத்துக்கு காட்டுகின்ற பொழுது சில நேரம் இந்த விபத்துக்களை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனவே அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்குது டாக்டர்? எப்படியான ஒரு கம்ப்ளெக்ஸ் அவர்களிடம் காணப்படுகிறது? அந்த பராமரிப்புகள் பற்றி அதான் ஈவன் ஒரு விபத்து கூட நம்ம நார்மலாக ஒரு வார்டில் ஒரு சொல்லுவோம் ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் அல்லது தைராய்டு ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணுற ஒரு பேஷனுக்கும் பிரிவில் அட்மிட் பண்ணுற ஒரு பேஷனுடைய வித்தியாசம் என்னென்னா, இந்த தைராய்டெக்டமி பேஷண்ட் தெரியும், இந்த கிளினிக் போய் தனக்கு இந்த நாள் ஆப்ரேஷன் இருக்குது, இந்த நாள் அட்மிட் பண்ண வேணும், தான் இந்த 5 நாளும் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், இப்போ இந்த ஒரு 2 கிழமைக்கு ஸ்கூலுக்கு படிப்பிக்க போக மாட்டேன் இல்லை ஒர்க்குக்கு போக மாட்டேன்லாம் தெரியும். ஏற்கனவே ப்ரிப்பேர்ட். அதுக்குரிய பண வசதிகள், அதுக்குரிய ஒழுங்குகள், வீட்டில் ஆக்களை கூட கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்பிடும். ஆனால் விபத்துங்கிற உங்களுக்கு தெரியும், இன்றைய காலம் வலிக்கிட்டு ஒர்க்குக்கு போனவர் திடீரென விபத்தை அட்மிட் பண்ணப்படலாம். அப்போ விபத்து சிகிச்சைக்கு வர யாரும் தாங்கள் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகமாட்டு நெச்சு கொண்டு வரதில்லை. அப்போ அது அந்த பேஷண்ட்டுக்கே ஒன்று ஃபிசிக்கல் இல்னஸை விட அவர்களுக்கு அந்த மென்டல், அவர்களுக்கு மன ரீதியான ஒரு ஷாக் கோட்டு, அது டிப்ரெஷனாக, அது ஒரு சைக்கோட்டிக் இஃபெக்ட், அது என்னன்னு சொல்லிடலாம். அது டிப்ரெஷனுக்கும் போகலாம், ஒரு ஷாக்கிலையும் இருப்பிடும். அப்போ அது அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு மன ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதை விட அன்றைக்கு போய் வந்தால் தான் அவருக்கு ஒரு உழைப்பு வேறு, அண்டே போய் அவர் ஏர்ன் பண்ணிட்டு வந்தால் தான் அவருக்கு அந்த உழைப்பில் தான் அவருடைய குடும்பத்திற்கு பார்க்கலாம். ஆனால் பண ரீதியான சோஷியல் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இது வீட்டை இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட உடனே உங்களுடைய ஹஸ்பண்டோ உங்களோட மகனோ இன்றைக்கி ஆக்சிடென்ட் அட்மிட் பண்ணிக்கிறார் என்று சொன்னால் ஒன்று அவர்கள் தூர இடமாக இருக்கலாம், கொழும்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கலாம், ஆனால் அவர் ட்ராவல் பண்ணி வந்துருக்கலாம், கோல்ட்லேருந்து வந்திருக்கலாம், இங்கே வேலைக்கு வரைக்கும் நடந்திருக்கலாம். அப்போ இனி அவர்கள் கோல்ட்லேருந்து வந்து அந்த குடும்பத்தினர் அவரை பார்க்கும்போது அவர்களுக்கு மன இலைச்சலண்டா இனி இங்கே அவர்கள் நிற்க வேணும், பணச்சிலவு வரும் மட்டும் என்னென்ன பிரச்சனைக்குரிய பேர்ந்தும் வீட்டை போய் சரி ஈவன் ஆக்சிடென்ட் பேடாகி அவர் இறந்துட்டாருன்றாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. வந்த உடனே அதை அக்செப்ட் பண்ணி உடனே அந்த கிரியைகளை முடித்த பிறகு ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்கு பிறகு பார்த்தா அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட ஒரு வெற்றிடம். அப்போ அந்த ஒய்ஃபோ அல்லது தாய் தகப்பனோ அல்லது ஒரு அப்பாவோ அந்த மகனோ அவையில் அது பெரிய நீண்ட நாட்களுக்கு அவர்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ளஸ் சோஷியல் ப்ராப்ளம் ஏற்படும். இதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடியது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ ஸ்கூலுக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும், காலையில் பார்த்துருப்போம், காலமே 6:30 மணிக்கு துவங்கிடும் ஸ்கூல் வேன்ஸ் அண்டது தங்களோட மோட்டர் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது. அது கொழும்பில் நான் பார்த்துருக்கிறது, நான் நேராக பார்க்குற விஷயம், இதை சொல்கிற முக்கியமான விஷயம், இந்த குழந்தைகளை ஸ்கூல் வேனில் ஏற்றி விடுறது அது நாங்கள் செய்யலாம். அதில் போய்க்க ஆக்சிடென்ட் பட்டால் ஒன்றும் செய்யலாது, ஸ்கூல் வேனில் போய்க்க. ஆனால் பெரும்பாலான சிலவை பார்த்துக்கிறேன், பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைகளை மோட்டர் பைக்கில் கூட்டிகிட்டு போயிடும். மோட்டர் பைக்கில் 2 பேர் போகலாம், சில பேர் பார்த்தா 3 பேர் 4 பேர் போகிறது, அம்மா முன்னுக்கு ஒரு பிள்ளை, நடுவில் ஒரு பிள்ளை, பின்னுக்கு ஒரு பிள்ளை, அப்படி போகிற கட்டங்களை கூட பார்த்துருக்கிறேன். அப்படி போகும்போது ஆக்சிடென்ட் பட்டால் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் பாரதூரமானது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பட்டால் அது நீங்கள் உயிரிழப்பு ஏற்பட வேணுமென்று இல்லை, அந்த குழந்தைக்கு உயிரிழப்பு தேவையில்லை. அந்த குழந்தைன்னு ஒரு விரல் இழக்க வேண்டி வந்தாலே அந்த அம்மா அப்பாவுக்கு நீண்ட வாழ்நாள் முழுவதும் துன்பமாக தான் இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான அவர்கள் எழுதி படிக்கிற ஒரு வளமான கையின் ஒரு கை விரல் இழந்தா அல்லது காலில் ஒரு பகுதி அகற்றப்பட்டால், மற்றவர் அவர்கள் ஒன்றும் இழக்கையிலே ஆனால் ஒரு கால் வழங்குதில்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த சின்ன வயதுலேருந்து அப்படியே படிப்பில்லை, தொழில் இல்லை, அப்படியே டிபெண்டாக இருக்க போகுது, பெட்லேயே இருக்க போகுது. மற்ற பிள்ளை சைக்காலஜிக்கலாக டிப்ரெஷனுக்கு போகுது. அப்போ அம்மா அப்பாவுக்கும் அது பெரிய, அப்போ இது கவனம் எடுக்கணும். இது நடந்த அப்புறம் நான் யோசிச்சு பிரயோசனம் இல்லை. அப்போ இது விபத்தால் வரக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செகண்டரி எஃபெக்ட் உண்டு. விபத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்ட விட அந்த விபத்துக்களில் ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கிய பிரச்சனை, விபத்துக்கு உட்பட்டவரும் அவருக்கு அடுத்தவர்களுக்கும் ஒரு
செகண்டரி எஃபெக்ட் ஒன்று இருக்குது, ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அது ஈவன் அவர்களுக்கு ப்ரெஷரை கூட்டலாம், டயபெட்டிக்கை வேறு பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் வேறு பண்ணலாம், அப்படியெல்லாம் வரலாம். ஆனபடினால குறிப்பாக சிறுவர்களை காலையில் தாங்களாகவே தங்களுடைய குறிப்பாக இந்த மோட்டார் பைக்கில் ஸ்கூல்ஸுக்கு கொண்டு ட்ராப் பண்ணுற அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பேரண்ட்ஸ், நீங்கள் கவனம் எடுக்கணும். இதில் வந்து கவனம் என்று நான் சொல்ல என்ன வேண்டாம், நீங்கள் ஏர்லியாக போகணும். இதில் பார்க்க வேண்டிய என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் கவனித்த ஒரே ஒரு விஷயம், பெரும்பாலான ஸ்கூல்ஸ் 7:30க்கு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், 7 or 7:30. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் 7:15 கொண்டே விட வேணும். எல்லாரும் 6:30க்கு பிறகு தான் விழிக்கிறது, 6:30 6:45 பிறகு விழிக்கிறது. நீங்கள் அதே ஒரு அரை மணித்தேரம் முந்தி 6 மணிக்கு வலிக்கிட்டு பிள்ளையை ஏர்லியாக கொண்டே 6:45க்கே ஸ்கூலில் விட்டிங்கன்னா உங்களுக்கு போகிற வழியிலையும் டிராஃபிக் இருக்காது, பிள்ளையும் நல்ல ஸ்மூத்தாக போய் ஸ்கூலில் ஈவன் போய் கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணலாம், ப்ரேயர்ஸுக்கு போகலாம், அல்லது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருந்தால் கிரவுண்ட்ஸ் போய் விளையாடலாம், அல்லது ஸ்கூல் வகுப்பறையில் தன்னுடைய ஏதாவது ஹோம் ஒர்க்ஸ் இருந்தால் பார்க்கலாம், இல்லை முதல் நடக்க போகிற பாடத்தை அல்லது தன்னுடைய காலை உணவையாவது அங்கே போய் முன்னலாம். அப்போ அப்படியே தான் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அவங்கள மாற்றி கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த பதட்டப்படுற ஈவன் அப்பாவும் இதோட வேலையை போக வேண்டி இருக்கலாம், அப்போ அவரும் ஏர்லியாக ஆஃபீஸுக்கு போகலாம். இது என்ன, இது நான் ப்ராக்டிக்கலாக செய்த விஷயம், நான் ப்ராக்டிக்கலாக செய்த விஷயத்தை சொல்கிறேன். நான் வெள்ளவத்திலிருந்து நான் தேசிய வைத்தியசாலைக்கு முந்தைய போகும்போது எந்த குழந்தைகள் கொல்பட்டியில் படித்தவ ஏர்லியாக கொண்டே விட்டுட்டு நான் சொல்ல ஏர்லியாக போய் அங்கே விட்டு நான் சில வேலைகள் எதாவது செய்ய வேண்டிய வேலையை அங்கே போய் செய்வேன். எங்களோட ஹாஸ்பிட்டலில் எங்களோட லாஞ்சிலேருந்து செய்யலாம். சில லெட்டர்ஸ் எழுத வேண்டியிருக்கலாம், சில ஏதாவது கொஷின் செட் பண்ண வேண்டியிருக்கலாம், மெடிக்கல்ஸ் வந்து படிப்பிக்கிறதுக்கு, அது இதெல்லாம் நாங்கள் அங்கே செய்யலாம். அதில் ஈவன் என்ன காலை உணவை அங்கே கொண்டு வச்சு சாப்பிடலாம். அப்போ அப்படியாக சில மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்கு நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். இது கட்டாயம் எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் கவனிக்க வேணும். இந்த நிகழ்ச்சியில் நானுமே இந்த ஒரு மெசேஜை என்னை சொன்னாலே எனக்கு காணும் போல் எனக்கு விஷயம் விளங்குது. ஏனெண்டா சிறுவர்கள் நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒருவர் அச்சிரம்பட்டு வந்த பிறகு அவர் ஒன்றில் உயிராபத்து வருது, அல்ல ஒரு உடல் அவயவத்தை இழக்கலாம், அல்லது நீண்ட காலம் ஒரு நோயாளியாக மாறுறாருன்னு வைப்போம். ஒரு அன்கான்ஷியஸோ பெட்டுனா போகிறார். அவரை விட அவற்றை குடும்பத்தவர்கள் எப்படி நான் பாதிப்பேன்னு கேட்டீங்களா? அதில் குறிப்பாக இந்த நோயாளி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஒரு படிக்கிற மாணவனாக இருந்தால், இல்லை மாணவியாக இருந்தால், அந்த அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய தாக்கம் மிகவும் டேஞ்சரஸ். ஒரு சொல்ல முடியாத சொல்லனா துன்பம். இதை நீங்கள் தவிர்க்கிறேன்னு சொன்னால் தவிர்க்க முடியும். காலையில் ரஷ் பண்ணதும் இப்போ ஈவன் வரும்போதும் அந்த ரஷ் பண்ணாமல் ஆறுதலாக வீட்டை வந்து சேர்கிற வழிமுறையை பார்க்க வேணும். அல்லது நீங்கள் ஸ்கூல் வேன்ஸோ அல்லது இதுக்கென்று இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கூட பாவிச்சா நல்ல. பெரும்பாலும் இந்த ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாகனங்களில் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு செல்லும்போது வாகனங்களின் எண்ணிக்கை கூட போகின்றது. அது அரசாங்கமாகவே சில கல்வி அமைச்சுடன் சேர்ந்து ஒரு சில சட்டத்திட்டங்களை கொண்டு தான் நல்லவன் நிற்கிறேன். ஏன்னா சில வளப்பட்ட சில பாடசாலைகளுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமில் போக முடியாது. ஏன்னா எல்லாரும் அந்த தங்களுடைய குழந்தைகளை அந்த வாசல்லே தோணு நிற்கிறேன். அந்த பிள்ளைகள் நடக்கும் வலது குறைஞ்ச பிள்ளையாவோ என்ன அப்படி யோசிக்க வேண்டி இருக்கு. அப்போ அதை பிளாக் பண்ணி ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கொஞ்சம் கூட்டினோம்னு சொன்னால், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட ஈவன் ஸ்கூல் பஸ்ஸஸை கூட்டினோம்னு சொன்னால், அப்போ அதில் எங்களுடைய தனிப்பட்ட வாகனங்கள் எண்ணிக்கை குறைக்கும் போது இந்த டிராஃபிக் குறையும், அதால் வீதி விபத்துகள் குறையும், அவதி குறையலாம். அப்போ அதை விட காலையே கொஞ்சம் ஏர்லியாக கொண்டே ஆக்கள் விடக்கூடிய மாதிரி இருந்தால் அதுவும் நல்ல ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இது அந்த பாதிக்கப்பட்டவற்றை குறையும், பாதிக்கப்படக்கூடிய குடும்பத்தவர்களுக்கும் பிரச்சனைகளை குறைக்கலாம் நிச்சயமாக. அதே போல் டாக்டர் இன்னொன்று சொன்னால், சிலர் இருக்கிறார்கள் விபத்துக்களை எதிர்நோக்குவார்கள். பாரிய விபத்துக்களிலே இப்பொழுது ஒரு மோட்டார் சைக்கிள் செல்கின்ற பொழுது அல்லது சைக்கிள்கள் செல்லும் பொழுது ஒரு வந்து முட்டினோன்னா அவர்களுக்கு தங்களுக்கு உடலிலே ஏதாவது உபாதைகள் ஏற்படவில்லை என்று சொல்லி அதை சாதாரணமாக விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய வேலையை பார்ப்பார்கள். ஆனால் நாடவழியிலே அவர்களுக்கு சில அறிகுறிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாந்தியாக இருக்கலாம், அல்லது தலையிடி எல்லாம் வரும். அப்படி ஏதாவது உங்களுக்கு அனுபவத்திலே இருக்கிறதா டாக்டர்? அல்லது கட்டாயம் எனக்கு ஒரு விபத்து ஒன்று என்றால் இது காயம் இருந்தால்
கட்டாயம் வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்கின்ற தேவைகளும் இருக்கிறதா? இப்போ என்னென்னா சில விஷயங்கள் நாங்கள் இப்போ தலை அடிபட்டால் கட்டாயமாக 24 மணி நேரம் நாங்கள் கண்காணிப்பில் வைக்க வேணும். ஏனென்றால் தலை அடிபடும் போது குறிப்பாக எல்டர்ஸ் அல்லது ஈவன் யங்ஸ்டர்ஸ், யங் பீப்புள், இளம் வயதினர் இந்த அஸ்பிரின் போட மாத்திரைகள் எடுப்பவர்களுக்கு தலை அடிபட்டால் தலையில் மூளை பகுதியில் குருதிப்பெருக்கு ஏற்படலாம், ஹெமரேஜ் ஏற்படலாம். இது வந்து பாரதூரமான பெர்மனன்ட் பேரலிசிஸ் அல்லது உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம். அப்போ நாங்கள் அதுக்காக சில சிம்டம்ஸ் உடனடியாக இருந்தால் சிடி ஸ்கேன் செய்வோம், அல்லது 24 மணி நேரம் அப்சர்வேஷனில் வந்து ப்ரெஷர், பல்ஸ், இந்த பேஷண்ட் த கான்ஷியஸ்னஸ் அதில் பார்ப்போம். அல்லது ஐயை செக் பண்ணுவோம், அந்த ரியாக்ஷனு, லைட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன். மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி வாந்தி எடுக்கிறது, அப்படியான தலையிடி, தலை சுத்து, அவர்களுமே நடக்க பேலன்ஸ் இல்லாத அதுகளை பார்த்து நாங்கள் அதை ஒப்சர்வ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து அடிபட்ட உடனே ஒன்றும் இல்லாமல் அவர்கள் இக்னரன்ஸாக அல்லது ஹாஸ்பிட்டல் போகிற விருப்பம் இல்லாமல் தங்களோட வேலையோ அல்லது வீட்டை போய் படுத்திருந்துட்டு 2 சிம்டமேட்டிக்காக அதாவது பேராசிட்டமால் போன்ற மாத்திரைகளை எடுத்து அவர்கள் சமாளித்து அடுத்த நாள் நீங்கள் சொன்ன மாதிரி அது இந்த சிம்டம் ஏதாவது தெரிய வரணும்னா அது அட்லீஸ்ட் சிம்டம் வரைக்காவது நீங்கள் போக வேணும். அப்படி வந்திருக்கிற மக்கள் வந்து 100க்கு 95% ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆனால் 5 to 10% ஆக்கள் அப்படி திருப்பி வந்து இடத்த நாங்கள் செக் பண்ணிக்க பிரெயினில் ப்ளீட் பண்ணியிருக்கு, சில பேருக்கு ஒரு ஃப்ராக்சரை மிஸ் பண்ணியிருப்பினோம், ஒரு ஃப்ராக்சரான இடம் பேர்ந்தான் வீக்கம் வரும், முதல் உடனே தெரியாது, வீட்டை பேருந்து அதை நோயை இப்படி வச்சு கொண்டு திருப்பினோம், பேருந்து அதை வீங்கி கை தண்ணோன்னா பேருந்து வந்து பார்த்தா ஃப்ராக்சர், அதில் அது பேருந்து ஃப்ராக்சருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய அந்த பிஓபி காஸ்ட்டோ அல்லது ஆர்த்தோபெடிக் பீப்புள் ஹேவ் டு குறிப்பிட்ட ஒரு லிம்பெண்டாக செய்திருக்கிறோம். சில ஃப்ராக்சர்ஸ் உடனடியாக கண்டுபிடிக்க கஷ்டம், சில ஹெமரேஜும் உடனடியாக கண்டுபிடிக்க கஷ்டம். அப்போ அதோட ஒரு 12 hours இல்லை அடுத்த நாள் 24 hours அதில் சிம்டம் வரும்போது உடனடியாக அவர்கள் வந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி நடந்திருக்குது. ஆனால் சில பேருக்கு அது ஒரு ஒரு அடிபட்டதால் ஒரு பயத்தில் வரக்கூடிய ஒரு வாமிட்டிங் அல்லது ஒரு தலையடியாக இருக்கலாம், அது வந்துட கிளியர் பண்ணிட்டா நல்ல. அப்படி ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு வைத்தியராக வேண்டாம். ஈவன் எங்களுக்கு கூட, எனக்கு கூட ஒரு உபாதை வந்தால் நான் ட்ரீட் பண்ணக்கூடாது. நான் ஒரு சர்ஜன்டா நான் இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட போய் நானும் ஒரு பேஷண்ட்டாக தான் இருக்கணுமே ஒழிய நானே இதை யோசித்து ஊகித்து செய்யக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு கூட நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாது. அது எங்களோட அது சொல்ல அதை சொல்கிறது பயஸ்ட். நாங்கள் அப்படி ட்ரீட் பண்ண போய் நாங்கள் சொல்ல எங்களோட சிந்தனையில் பிழையான சிந்தனை வரலாம், நாங்கள் சரியாக ட்ரீட் பண்ணாமல் விடலாம், எங்களுடைய சிந்தனை பிழையாக இருக்கலாம், அது சொல்ல பயஸ்டாக திங்க் பண்ணலாம். அதனுடைய நீங்கள் அசியூம் பண்ண தேவையில்லை, இது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா சின்ன விழுந்து எழும்பினதான் டக்காண்டு எழும்பிட்டேன்னு இப்போ ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. ஒருக்கா போய் செக் பண்ணுறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. மற்றது இது நீங்கள் இதுக்கு ப்ரைவேட் செக்டருக்கு தான் போகணும். இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம், இந்த பணம் காசு கொடுக்கணும், நான் காசு கொண்டு இல்லை, அப்படி எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் ஓபிடியில் உங்களுக்கு விபத்தோ ஏதோ ஒரு திடீர்னு ஏற்பட்டால் சொன்னால் அதுக்குரிய இதில் செய்யணும், ஃப்ரீயாக செய்யலாம். அப்போ இதில் பண வசதி இல்லை, நான் அதால் தான் போயில்லைன்னு நீங்கள் காரணம் சொல்ல முடியாது. அப்படினால ஏதாவது ஒரு விபத்தோடு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை எல்லாத்துக்கும் நீங்கள் போகணும் இல்லை தான் நல்லது. உங்களுடைய வளமையான பார்க்குற ஒரு டாக்டர்கிட்டையாவது ஒரு அட்வைஸ் இருக்கிறது நல்லது. ஒரு காலம் தாத்தியாவது காலம் நடந்த விஷயத்தை உடனடியாக உங்களை ஒரு முக்கியமான அலுவலை முடிச்சுட்டு தான் போகணும் வேண்டாம், முடிச்சுட்டு அதை வீட்டை போகும்போது இப்போ ஒரு டாக்டரை பார்த்துட்டு போகிறது நல்லது. அதே போல இப்பொழுது சில விபத்துகள், இப்பொழுது உதாரணத்துக்கு ஒரு காரில் ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய வாகனம் அவருடைய காரை அடித்து விட்டு அது சென்று விட்டது, அவருக்கு பாரிய ஆபத்து இல்லாவிட்டாலும் இரத்த கசிவு ஏதோ இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் தேசிய வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை என்கின்ற ஒரு பொழுதிலே தனியார் வைத்தியசாலைக்கு செல்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், அது ஒரு விபத்து. தனியார் வைத்தியசாலைகள் அப்படியான நோயாளிகளை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது எடுத்துக்கொள்ளலாம்? அங்கேயும் அதுக்குரிய நடைமுறைகள் இருக்கு. தனியார் வைத்தியசாலையிலையும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட் ET1 இருக்குது எல்லா தனியார் வைத்தியசாலையிலும். ஒரு பெரிய வைத்தியசாலை எடுத்தீங்கன்னா மற்றது அங்கேயும் இந்த அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை அவை கூப்பிடுவினோம், ஒரு சர்ஜனோ அல்லது நியூரோ சர்ஜனோ ஆர்த்தோபெடிக்ஸை கூப்பிட்டு காட்டுவினோம். மற்றது மெடிக்கோ லீகல் அந்த சட்ட வைத்திய அதிகாரியையும் கூப்பிட்டு அதுக்குரிய பதிவுகளும் வைப்பினோம். அட்மிட் பண்ணோம்னா அட்மிட் பண்ணினோம், அது செய்து கொள்ளலாம். அதில் இந்த கட்டாயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒன்றும் இல்லை.
என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா சில தனியார் வைத்தியசாலைகளில் எமர்ஜென்சியாக போகும்போது அந்த ஒரு இந்த எங்களுடைய 8 to அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த சர்ஜன் ஒரு குறிப்பிட்ட சர்ஜன் இல்லையென்றா நீங்கள் என்ன பண்ணி வரப்ப ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா கட்டாயம் அங்கே உங்களுக்கு வைத்தியர்கள் இருப்பினும். அப்போ ஒரு ஆனால் தனியார் வைத்தியசாலையில் விபத்துக்கள் பார்க்கக்கூடாது போகக்கூடாதுன்னு இல்லை, அது பேஷண்ட்டு அந்த அந்த நோயாளி எங்கே போக நிற்கிறாரோ அங்கே போய் செய்யலாம். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நாங்கள் இன்று பரவலாக விபத்துகள் சம்பந்தமாகவும் அதிலும் குறிப்பாக சிறுவர்களுக்கு ஏற்படுகிற விபத்துகள் சம்பந்தமாகவும் பேச போகிறோம்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்தீர்கள், இந்த வீதி விபத்திலே சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக. அதை தாண்டி எவ்வாறான வழிவகைகள் ஊடாக இன்று அதிகமாக இந்த சிறுவர்களுக்கு விபத்துகள் ஏற்படுகின்றது டாக்டர்? அனுமதிகள் எதன் ஊடாக அப்படி வருகிறது? குறிப்பாக ஸ்கூல்ஸில் நடக்கக்கூடிய சில இதுகள் இப்போ கிட்டல் நடந்த 2-3 சொன்னவன்னா நீங்கள் சிலது நம்ப முடியாத கேஸ் இருக்கும். கிட்டலில் இந்த புலனர்வ பகுதியை நினைக்கிறேன், அங்கே ட்வின்ஸ் சகோதரர்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டில் போய் விளையாட போயிருக்கணும். அங்கே விளையாட்டுக்கும் அந்த உங்களுக்கு தெரியும் காட்டு பகுதியில் அவர்கள் அந்த கட்டு துவக்கன்னு சொல்லிடணும், அந்த விலங்குகளுக்கு பயப்படுத்துறதுக்கு செய்து வைக்கிறதோ அல்லது விலங்குகளை வேட்டுவாக்கு செய்வதற்கோ தெரியவில்லை. அவர்கள் அது லைசன்ஸ் இருக்கு நினைக்கிறாங்க, எடுக்க வேண்டும். அதில் அந்த துவக்கில் லோட் பண்ணி வச்சுருந்த இதோடு எடுத்து அந்த ஒரு போய் எடுத்து மற்றவருக்கு நெஞ்சில் சுட்டுக்கிறார். அந்த சுட்ட காயத்தோடு அங்கேருந்து இங்கே வந்து அதுவும் ஹார்ட் இதய பகுதியில் அதை கொண்டு போயிருக்கு. அதில் ஒரு பீஸ் மூளை மட்டும் போயிருந்தது. அப்போ இருந்தால் இங்கே கொண்டு வந்து இப்போ வேஸ்குலர் இன்ஜினியராக செய்த வேண்டி வந்தது. இன்னும் ஒரு இதில் உயிரோடு அவரோட ஐசியூவில் தான் அதை வச்சு மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான இதில் அனுப்பிக்கணும். அப்போ இது வந்து கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம். எங்களுக்கே புதுமையாக இருந்துச்சு. அந்த அவ்வளோத்துக்கு அந்த பிள்ளைய டிவியில் பார்க்குறதானே, டிவியில் இதெல்லாம் பார்த்துருப்போம். அவையில் நாங்கள் அம்மா அப்பா கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ அவைகளுக்கு அந்தளவுக்கு நுழைஞ்சி இருக்காது. இந்த பிள்ளை அவ்வளோத்துக்கு போய் எடுத்து அந்த வீட்லேயும் அதை சும்மா வெளியில் விட்டுருந்துக்கிறோம். அப்போ அது மற்றது இன்னும் ஒரு விஷயம், ஒரு கோர்ட் கேஸோ எதுவும் போய் வரைக்க ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரு பிள்ளை இருந்தது. அப்போ அந்த பிள்ளை எனக்குமே தேவை, அது பிள்ளை போக வேண்டிய கோர்ட் கேஸாக, இல்லாட்டி அந்த பிள்ளையை விட்டு போயிருக்கலாமா? இப்படியான ஒரு ஃபியூனரல் ஹவுஸுக்கோ அல்லது கோர்ட்டு கேஸுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இடங்கள், ஏதாவது ஒரு ஊர்வலங்கள், அப்படியான ஏதாவது நீங்கள் தேவையில்லாத ஒரு இதுக்கு நீங்கள் போகலாம். பேரண்ட்ஸ் ஏதாவது போகலாம், உங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். நீங்கள் ஒரு தேவை உங்களுக்கு உழைப்பு சம்மந்தமாக இருக்கலாம், உங்களுக்கு அது உங்களோட நண்பர்களுக்காக போகலாம். ஆனால் அந்த பிள்ளைகளே வந்து ஒரு போயிருக்க குறிப்பாக நீதிமன்றத்துக்கு போகும்போது தேவையோடு போயிருந்தால் கொஞ்சம் அந்த பிள்ளை அந்த யாரையோ தாக்க வேண்டிய இது அந்த பிள்ளைக்கு பட்டு பிள்ளை இருந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. மற்றது ஸ்கூலில் நடக்கிறது இந்த பிளேட்ஸ், சின்ன பிளேட் பாவிக்கிறவங்க பக்கத்தில் இவ்வளோ கட் பண்ணுறது, தங்களே கட் பண்ணி பார்க்குறது. அவருக்கு அந்த சிறுபிள்ளை பயமறியான்னு சொல்லிடுவோம். அதுக்கு அந்த தெரியாதார்கள் தங்களை கட் பண்ணி பார்ப்போம். அது வந்து சிலது வேணுமென்று செய்கிறார்கள் இருக்கிறோம். பெற்றோர்களை கோவிச்சு கொண்டு தாங்களே செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் காயப்படுத்தி வர இவர்களை நாங்கள் எல்லா இனிஷியல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங்க்கு அனுப்புவோம். மற்றது தெரியாமல் கட் பண்ணுற ஒருக்கா கட் பண்ணி ரத்தம் வந்து பயந்து அதுக்கு பிறகு கட் பண்ண மாதிரி அதுகள் அப்படியானதும் இருக்குது. அப்போ அதெல்லாம் சிறுவர்களில் வரக்கூடிய பிரச்சனைகள். இதில் தவிர்க்கப்படக்கூடியதும் இருக்குது, தவிர்க்கப்படக்கூடிய விபத்தும் இருக்குது. நான் வீதி விபத்தை விட இப்படியான சில விபத்துக்களும் எங்களுக்கு வந்திருக்கு. அதில் குறிப்பாக ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி அது புரிம்பாயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஸ்போர்ட்ஸுக்கு பிள்ளைய போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்விம்மிங் பூல்லையோ அல்லது ட்ரக் விளையாடிக்கோ அல்லது கிரிக்கெட் விளையாடிக்கோ ஃபுட்பால் ப்ளே பண்ணிக்கோ ஹை ஜம்ப் அல்லது ஸ்போர்ட்ஸ் மீட் அது வரக்கூடிய இன்ஜரிஸ், அது விபத்து, அதுக்கால பிள்ளை போய் வரத்தான் வேணும். அதை நான் ஒரு நாளும் பேரண்ட்ஸை சொல்ல மாட்டேன் விபத்து வருமன்னு நினச்சி பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸில் விட வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் நல்லா பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸுக்கு விடுங்கோ, நல்ல ஹெல்த்தியாக இருக்க வேணும். ஆனால் இப்படியான இந்த கூட பிள்ளைகளுக்கு இப்போ அந்த பார்க்குற படங்கள், அவர்கள் எப்படியான படங்களை பார்க்குறார்கள், குரூரமான சில ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் அதில் பார்க்க, ஷூட்டிங் அதில் உள்ளது, அப்போ இங்கிலீஷ் ஃபில்ம் அதில் பார்க்க, அதுகள மனதிலே அப்படியானதுகள் அது அப்படியான வெப்பன்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரியும் செய்யக்கூடாது. அப்போ அங்கே பார்த்த ஒரு கத்தி மாதிரியான விஷயம் அங்கே கட் பண்ணுறது வீட்டை இருந்தால் அது செய்து பார்க்க சில பிள்ளை
பிள்ளைகளை மீது பிள்ளை சொல்லக்கூடாது. இதில் பேரண்ட்ஸ் சேமான கவனம் எடுக்க வேணும். அவர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேணும். இது என்ன, இப்போ பேரண்ட்ஸும் எல்லாம் பிஸி, நம்ம எல்லாருக்கும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டம். பிள்ளைகளை எந்த நேரம் டியூஷனுக்கும் அல்லது வேறு ஏதோ ஒரு இதில் நாங்கள் விட்டு போட, பிள்ளைகள் பேரண்ட்ஸோடு இருக்கிற டைம் குறைவு. அதால் அந்த இப்போ வார அந்த எங்களோட இந்த ஈரா வந்து ஒரு மாதிரி போகிறபடினால நான் தான் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. இயலுமான அளவு நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட இன்ட்ராக்டிவாக இருக்க பாருங்கோ. பிள்ளைகளுக்கு விபத்துக்களை தவிர்க்கிற முறைகளை இன்டெரக்டாக சொல்லிக் கொடுங்கோ. அந்த விபத்துக்கள் வராத முறையில் அவருடைய வாழ்க்கை முறையை ஏற்படுத்த பாருங்க. ஏர்லியாக எழும்பி ஏர்லியாக ஒரு விஷயத்துக்கு போகிறது, மற்ற ஆறுதலாக போய் வர, அவதிப்படாமல் போய் வர விஷயங்கள், அமைதி, அந்த அந்த இதுகள் நல்ல விஷயங்கள், அதில் கொஞ்சம் கற்பித்தால் விபத்துக்களையும் தவிர்க்கலாம். அவர்களுடைய மற்ற ஆட்டிடியூட், அவர்களும் ஒரு வருங்காலத்தில் ஒரு போதை வஸ்தோ ஆல்கஹால் இப்படியான அதற்கு அடிமையாகாமல் நல்ல ஒரு பிரஜையாக இருப்பினும் அதே விபத்துக்களை தடுக்கும். இப்போ அவர்களுடைய சிறு பராயத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்களையும் தடுக்கும். அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் எங்கள் நாட்டில் விபத்துக்கள் இல்லாமலும் நல்ல பிரஜைகளோட நல்ல நாடாகவும் இருக்கலாம். அப்போ அது நாங்கள் எல்லாரும் அந்த அப்படி திங்க் பண்ண வேணும். இல்லை நடுவரும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இன்னும் ஒரே விபத்தாக இருக்குது, எல்லாம் அது இருக்குது, அங்கே போதை வஸ்தா கிடக்கு, இங்கே இதாக இருக்குது, இங்கே அப்படி சொல்லி கொண்டிருக்காமல் எங்கள் இடத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் நாங்கள் இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். கட்டாயம் அது சிறுவர்கள் கூடாகத்தான் செய்யலாம். அது பேரண்ட்ஸில் கையில் இருக்குது, டீச்சர்ஸ்லேயும் இருக்குது, ஸ்கூல்ஸ்லேயும் இதை பற்றி சொல்லணும். டீச்சர்ஸுக்கு சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஏன்டா ஸ்கூல்ஸில் போன பிறகு டீச்சர்ஸுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் கூட இன்ட்ராக்டிவாக கூட வீட்டில் பார்க்கலாம் சிறுவர்களுக்கு ஏற்படுகிற விபத்துகளை தவிர்க்கக்கூடிய முறைகளை. நிச்சயமாக இந்த சில பிள்ளைகள் எடுக்க முடியாத இடங்களில் சில பொருட்களை வைத்துக் கொள்ளலாம் என்றால் நீங்கள் சொன்னது போல் சிறு பிள்ளை பயம் அறியாது அப்படி என்று சொல்லுவார்கள். அதே போல் இன்னொரு இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அதிகமாக விபத்துகளிலே சிக்கிக்கொள்வதற்கு காரணம் டாக்டர் இந்த மோட்டார் சைக்கிளை அவர்கள் ஓடுவது. பெற்றோர்களும் கேட்டவுடன் வாங்கி கொடுத்து விடுறார்கள். அதோடும் மோட்டார் சைக்கிளும் ஒரு ஷேப்பிலே ஒரு டிசைனிலே வருகிறது. கொழும்பிலே என்ன மாதிரி என்று தெரியவில்லை டாக்டர். ஆனால் இப்பொழுது வேறு இடங்களிலே இப்பொழுது சில வேறு மாவட்டங்களிலே அதிகமாக அந்த மோட்டார் சைக்கிள்களை ஓடுகிறார்கள். எனவே பொதுவாக அதன் மூலம் ஏற்படுகின்ற விபத்துகள் அல்லது அதற்கு பின்னராக இப்போ சிலர் உடனே இறந்து விடுவார்கள், அந்த அளவு ஸ்பீட்லேயே போவார்கள். ஆனால் சாதாரணமாக ஏற்படுகின்ற விபத்துக்களை விட அந்த விதமான மோட்டார் சைக்கிள்களை ஓடி வருகின்ற விபத்துக்கள் பின்னரும் அவர்களுக்கு ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அது பற்றி கொஞ்சம் விவரமாக பகிர்ந்து கொள்ள மாட்டோம். நிச்சயமாக அது மோட்டார் பைக்குன்றது இப்போ நான் பார்த்துக்கிறேன் கொழும்பில் நீங்கள் ரேஸ் கூட நடக்குது. நாங்கள் எங்களுக்கு வந்த சில கேஸ் மோட்டார் பைக் ரேஸ் நடக்குது எங்களுக்கு தெரியாமல். அதுகளில் அது மழை நேரத்தில் விழுந்து மற்றது தூர மேலேருந்து இப்போ மன்னாட்டிலேருந்து புத்தளம் மட்டும் வந்த ஒரு பாய், அவருடைய தே ஆர் நாட் மேரீட், கேர்ள் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் காயப்பட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது. அப்போ இதில் வந்து குறிப்பாக யூத்ஸ் வந்து அவைக்கு அது ஒரு த்ரில், அது ஒரு த்ரில்லான இது. அவர்கள் நான் அப்போவும் எங்களோட மீட்டிங்லேயும் சொல்கிறேன், நான் இந்த ஆர்எம்பி ரோட் இந்த லைசன்ஸ் கொடுக்குற இடத்துல லைசன்ஸ் கொடுக்க முதல் நீங்கள் மெடிக்கல் செக்கப்புக்கு போகணுமாக்கும். அதை விட இந்த ஒரு தியரி எக்ஸாம் ஒன்று எழுதுறவை இப்போ ஓடி காட்டணும். அதை விட 4ஆவதாக அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது கொண்டு வந்து எங்கள் அட்சன் சர்வீஸில் நாங்கள் வேண்டாம் அந்த மோட்டார் பைக் பட்டது பைசிக்கிள் அட்சன் பட்ட பாய்ஸுன்ற ஒரு வார்டில் காட்டுவோம். ஒருக்கா வந்து அவையோட பார்த்து காய்ச்சி போட்டு போன பிறகு லைசன்ஸ் கொடுத்தா நல்லமென்று சொல்கிறேன் நான். என்னென்னா அப்போ விளங்கும் ஒரு 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 மொமெண்டல் திங். ஒரு பாய் வந்து இந்த ஹீ கான் மூவ் பண்ண இல்லாது, ரெண்டு கையும் ரெண்டு காலும் அப்படியே அசைக்க இல்லாது, களத்துக்கு மேலே திரும்பி கலைக்கப்படக்கூடிய சாப்பாடு தீர்த்துவினோம். மற்ற எல்லாம் கீழே யூரின் பேக்கில் போகுது, டயப்பர்ஸில் போகும் டாய்லெட். மற்றது உடம்பு மெலிஞ்சு போயிருக்கும், உடம்பை திருப்பி எக்ஸசைஸ் பண்ணி படுக்கை புண் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள், பராமரிப்புக்கு ஒரு ஆள், 29 வயது ஒரு பாய், இன்னும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அப்படி எல்லாம் மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ஸ். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேராக வந்தால் ஒவ்வொரு நாளும் காட்டலாம். எங்களோட ஹாஸ்பிட்டலில் எங்களோட முதல் கீழே வந்து 72 வார்ட் 72ல் வச்சுருந்து பேருந்து ஆர்த்தோபெடிக் செக்ஷன் தான் நம்ம போவினோம். உயிராபத்து வந்தவர்கள் முடிஞ்சிடும். இது நான் சொல்கிறது அதுதான் ஆக டேஞ்சரஸ். உயிராபத்து வந்தால் அதோட முடிஞ்சிடும்.
அந்த அவற்றை செப்டர் அதோட முடியுது. அந்த அம்மா அப்பா அது பிறகு அக்செப்ட் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸில் அது மறந்து போகும். ஆனால் கைகால் இல்லாமல் கைகால் வழங்காமல் படுத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அது என்ன பெரிய பெரிய ஒரு தட் இஸ் அது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா ஒரு சில வார்ட்ஸ் இடம் இல்லை, சில ஐசியூ பெட் இல்லாமல் இருக்கும். அப்படியான பராமரிக்கிறது அது சர்ஜரி செய்து ஐசியூவில் போடணும், அதால் சர்ஜரி செய்ய முடியாமல் இருக்கும். அவ்வளோ நம்பர் கூட அந்த ஸ்பைன் ட்ரோமா அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜிக்கல் செக்ஷன் நிரம்பி வழியுது. அப்போ அதை இளம் பராயத்தினர் உண்மையாக வந்து பார்க்க வேணும், பார்த்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்க வேணும். உண்மையாக ரேஸ் ஓடலாம், ரேஸ் ஓடுறதுக்கு வேண்டிய இடம் இருக்குது, அங்கே ஓடலாம். அது மோட்டார் பைக் ரேசஸ் இருக்குது, நுவரெலியாவில் இருக்குது. அப்போ அந்தந்த டைமில் அந்தந்த அது ப்ரொடெக்ஷனோடு ஓடணும். இது சும்மா ஒரு இதுவும் இல்லாமல் பப்ளிக் பிளேசஸில் ஓடுறது, பப்ளிக் பிளேஸில் கூடாத வேகத்தில் போகிறது, மற்றது நீங்கள் உங்களோட விருப்பமான முறையில் வேறு எங்கேயோ பார்த்த விஷயங்களை எங்கள் நாட்டில் எல்லா இடத்துலையும் செய்ய இயலாது. நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் வெளியான பகுதிகளில் தான் அந்த கூட ஓட சொல்லணும். அப்போ தான் இந்த பிரச்சனைகள் வரும். திடீரென ஒரு விலங்கோ அல்லது காட்டுப்பகுதியில் விலங்குகளோ அல்லது திடீரென வாகனமோ அல்லது திடீரென ஈவன் போலீஸ்மேன் காவல்துறை கண்ணோட கூட சடன் பிரேக்களை போடும்போது கூட அவர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படலாம், அவர்கள் தூக்கி எறியப்படலாம். அது ஸ்பைனல் ட்ரோமாவில் வந்து பாரதூரமான நீண்டகால பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ இளைஞர்கள் எங்கள் நாட்டின் ஒரு அது வலுவான அவர்களான் ப்ரொடக்டிவான ஏஜ் குரூப். அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மோட்டார் பைக் தான் மெயின் ப்ராப்ளம். மோட்டார் பைக்கை சரியான முறையில் பயன்படுத்தணும், தேவையில்லாத ஸ்பீடை குறைச்சா கன பிரச்சனை குறைக்கலாம். நிச்சயமாக. அதேபோல் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் இப்பொழுது நிறைய ஏற்படுத்து அது சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சிலர் பாதுகாப்பற்ற கடவைகளிலே கடக்கின்ற பொழுது அதிகமாக விபத்துகளுக்கு உள்ளாகிறார்கள். டாக்டர் இதிலேயே ஒன்று சொல்வார்கள், நார்மலாக ஒரு புகையிரதம் ஒன்று மோதி ஒருவர் இறக்கின்ற பொழுது அவரை அதற்கு அடுத்த ஸ்டேஷனில் தான் அவர்களுடைய அந்த பாடியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே ஆனால் விபத்துக்கள் என்று நடக்கின்ற பொழுது அது உயிர் போகாமல் அவர்கள் தப்பிக்கின்ற பொழுது அந்த ப்ரொசீஜர் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய அனுபவங்களை அதிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். சட்ட ரீதியான வந்து நாங்கள் அந்த அந்த புகையிரத நிலையத்தில் உள்ள போலீஸ் அதிகாரியும் நிலைய பொறுப்பதிகாரியும் தான் செய்கிறோம். அது நாங்கள் டாக்டர்ஸ் முறையில் எங்களுக்கு இல்லை. மற்ற எங்களிலேயும் நீங்கள் பார்க்கலாம், நான் சத்த சிகிச்சை நிபுணர், சட்ட வைத்திய அதிகாரி இருக்கிறோம், அவை தான் அதை பார்த்து கொள்வினோம். ஆனால் நீங்கள் புகையிரதத்தில் ஏற்படக்கூடிய என்ன பார்க்கும்போது ஒன்று சில ஆஃபீஸ் ஹவர்ஸில் வரக்கூடிய காலை நேரமும் மாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஷார்ட் அந்த புகையிரதங்கள் மிக நெரிசலாக பற்றாக்குறை காரணமாக மக்கள் அதிகமாக போகும்போது அவர்கள் நீங்கள் பார்த்தா அந்த மிதிப்பதையில கூட நின்று போகிறதால தான் வரக்கூடிய விழுகிறதால விழுவுறதும் அடிபட அது அந்த அந்த பிளாட்ஃபார்மில் அடிபட்ட அப்படியான இதுதான் பாரதூரமான விபத்துகள் ஏற்படுகின்றது. இதை விட குடிபோதையில் புகையிரத நிலையத்தில் பயணிப்பவர்களுக்கும் ஏற்படுறது நாங்கள் அதுவும் பார்த்துருக்கிறோம். புகையிரத நிலையத்தில் ஏற்படக்கூடிய புகையிரத நிலையத்தில் ஏற்படக்கூடிய அவர்கள் ஓடுற ட்ரெயினில் ஏறி விழுகிறதெல்லாம் குடிபோதை உள்ளவர்களாக இருப்போம் பெரும்பாலானவர்கள். மற்றது நீங்கள் சொன்ன தற்கொலை செய்கிறவர்களே ஒன்றும் செய்ய முடியாது, அது தற்கொலை தான், அது கொலை, அது வந்து பொடி தான், அது வந்து எங்களுக்கு வேறு குறைவு. ஆனால் விபத்துன்னு பார்க்கும்போது அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் காலையிலையும் மாலையிலையும் போகிற ட்ரெயின் நீங்கள் நிறையாமல் பார்க்கலாம். ஈவன் மிதிப்பலைகள் சிலவில் இந்த கூரைப்பகுதியில் அது சிலவில் ஸ்ட்ரைக் போன்றது கூரைப்பகுதியில் கூட இருந்து போகணும். அது பாதுகாப்பு இல்லாமல் அந்த மக்கள் இது பல பேர் நான் இது நீங்கள் அரசாங்கம் பண்ணது, இது அரசாங்கம் அல்லது சட்ட ரீதியான காவல்துறையினர் எல்லாரும் இதை பற்றி நாங்கள் சிந்திச்சு நாங்கள் சுகாதாரத்துறையினர் எல்லாரும் கலந்தால் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். இதுக்கு என்ன சொல்கிற புகையிரதத்தினர் நம்பரை கூட்டலாம் அல்லது வேறு ஏதாவது இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை. இதை பற்றி நாங்கள் மக்கள்கிட்ட பிழையும் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் இதை தவித்து கொள்ள வந்த மிதி வேலைகளில் பயணம் செய்வதுன்றது ஒரு கடைசி போனாலும் நீங்கள் அதுவும் கூட உயிரை நீங்கள் ஒரு சூசைட் பண்ணுற அட்டம் மாதிரி தான். நீங்கள் விரும்பியோ சூசைட் போகிற மாதிரி தான் நீங்கள் போகிறீங்க. அதில் ஒரு த்ரில்லும் இல்லை. அதில் பயணம் பண்ணுறதை பெரிய த்ரில்லாக நிற்கிறேன்னு சொன்னால் அது என்ன பார்த்தா அது ஜோக்காக தான் இருக்கும். அப்படியே ஒரு புகையிரதத்தில் என்ன இருந்தாலும் நின்று அடுத்ததில் போகிறதில்ல, உங்களுக்கு ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல, ஒரு மனத்தான் பிந்தி போகிறதால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஒரே டைமுக்கு போயிடணும்னு சொல்லி அவசரப்பட்டு மிதிப்பலைகளை போய் உங்களை நீங்கள் மாய்த்து கொள்வது எவ்வளவோ டேஞ்சரஸான விஷயம். அதை தவிர்க்க வேணும். பெரும்பாலானவர்கள் மிதிப்பலகை அந்த போயிடுறதுக்கு வெளியில் பயணம் செய்கிறவர்களும்
ஓடுகின்ற புயலத்தில் ஏறுபவர்களாலையும் மாறுது. புயலம் வந்து நிற்கும்போது இறங்குறது ஏறுறதை வச்சுக்கொள்ள முடியும். அது ஸ்டார்ட் ஆகிற நீங்கள் விட்டுட்டு அடுத்தல போகலாம். அது நீங்கள் போய் ஏடினா கட்டாயம் அது உங்களை உயிராபத்து அல்லது ஏதோ உபாதையை உண்டாக்கும். அது நீங்கள் விலகி கொள்ள வேணும். இது வந்து இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயமாக இருக்குன்னு அப்படி வந்து கொண்டே இருக்கணும். எவ்வளோ சொன்னாலும் இன்னும் வந்து கொண்டு இருக்கு. அப்படியே திருப்பி அதை சொல்ல வேண்டிய கட்டாயமாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதில் ஒன்று நான் இதுக்கு ஒரு சத்தசிகிச்சை நிபுணராக வந்து இல்லை சொல்ல வேண்டிய விஷயம். நான் அங்கே ஒர்க் பண்ணுறபடியாக அந்த அந்த மன அழுத்தத்தால் நான் வந்து இதை பற்றி கதைக்க வேண்டியிருக்கு. உண்மையாக எனக்குமே எனக்கு அந்த கொஞ்சம் பேரை கொண்டு காட்டணும் மாதிரி இருக்கும் சிலவில். இந்த பாருங்க குறிப்பாக நீங்கள் சொன்ன இந்த மோட்டர் பைக் ஓடுற பாய்ஸ் கொஞ்சம் பேர், பள்ளிக்கூட பிள்ளைகள், A level ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நாளைக்கு இந்த சில இடங்களுடைய காட்டுற மியூசியம், சில பூங்கா, சில இடங்கள் கூட காட்டுற மாதிரி எங்களோட அட்சன் சர்வீஸையும் கொண்டு வந்து காட்டிட்டு போனால் அவர்களுக்கு நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருக்காவது அது மைண்டில் பிடிக்கும். இப்படி போகக்கூடாது, நாங்கள் கவனமாக இருக்கணும்னு தெரியும். அது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமாக. அதே போல் டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இப்பொழுது சில இடங்களிலே வந்து பெற்றோர்களுக்கு வந்து கவுன்சிலிங் அதுகளை கொடுப்பார்கள், அவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொல்லி விபத்துகளிலே தப்பியவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் தங்களுடைய அகவயங்களை இழக்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கலாம், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் படுக்கையில் இருக்க வேண்டியவர்களாக இருக்கலாம். எனவே அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு மனநோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நோயாளர்களுக்கு என்று சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கவுன்சிலிங் கொடுக்கின்ற முறைகள், அதாவது விபத்திலே சிக்கிய நோய்களுக்குன்னு சொல்லி இருக்கிறதா, அந்த சிஸ்டம் எப்படி இருக்கிறது வைத்தியசாலைகளில்? எங்களுடைய இதை சொல்கிற மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவோம். ஒரு விபத்தில் ஏற்பட்டு வந்தால் நாங்கள் முதல் ஒரு இமீடியட்டாக அந்த ABC அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் இதை பார்ப்போம். ஆளோட உயிரை ஆபத்தில்லாத மாதிரி பார்க்குறது அந்த ABC ஸ்பைனல் கோட் அதெல்லாம் பார்த்துருவோம். பார்த்து அதுக்கு பிறகு செகண்டரி சர்வே செய்து அவருடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் ஒரு ஜெனரல் சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், மற்றது யூரோலஜிஸ்ட் எல்லாம், நியூரோ சர்ஜன் எல்லாரும் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி தேவையான டெஸ்ட் MRI-யா CT ஸ்கேனா எல்லாம் எடுத்து அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக கட்டாயம் சட்ட வைத்திய அதிகாரின்ற ஒரு இதுக்குள்ள போவினோம். ஆக்சிடென்ட் கேஸுண்டா அல்லது அசோல்ட் அல்லது அபியூஸ்டுன்னு சொன்னால் அதை விட அடுத்த கட்டமாக கட்டாயமாக பெரும்பாலான நீண்டகால உபாதைக்கு உட்பட்டவர்கள் அதில் ஒருவர் இழந்த குடும்பத்தவர்கள், ஒருவர் இறந்தவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள், மற்றது ஒரு பேஷண்ட் ஒரு அவயவத்தை இழந்தவர் இல்லை நீண்ட நாள் படுக்கையில் இருக்க போகிறவருக்கு அவரையும் அவர்கிட்ட குடும்பத்தினரையும் நாங்கள் இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் சைக்காட்ரிக் கிளினிக்கு அனுப்புவோம். சைக்காட்ரிக் போவோம். அதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு அவைக்கு கவுன்சிலிங் நடக்கும். அது அவருடைய குடும்ப எந்த இடமும் அங்கே நடக்கும். சில ஆக்சிடென்ட் இங்கே நடந்து எங்களை ஹாஸ்பிட்டல் நடந்திருந்தாலும் இஃப் தே ஆர் ஃப்ரம் ஜெஃப்னா அல்லது அவையில் கண்டியாக இருந்தால் நாங்கள் கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு ரிஃபர் பண்ணிவிடுவோம். இங்கே இனிஷியல் பார்ட்டை கொடுத்துட்டு டிப்ரெஷனுக்குரிய டேப்லெட்ஸும் ஸ்டார்ட் பண்ணி அவர்களை கட்டாயம் ரிஃபர் பண்ணுவோம். அதை விட ஃபிசியோதெரப்பியும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த அவர் ஃபிசியோதெரப்பி அந்த அவயவங்களை எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்குரிய ஃபிசியோதெரப்பி தனியாக கவுன்சிலிங் மட்டும் அல்ல, மன ரீதியான சப்போர்ட்டுக்குரிய அந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் ஃபிசியோதெரப்பியும் கொடுப்போம். அதை விட சில பேருக்கு சோஷியல் பேக்ரவுண்டு ஒரு லயன்ஸ் கிளப்போ அல்லது ரோட்டரி கிளப்போ இன்வால்வ் பண்ணி சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு வீல் சேரை வேண்டி கொடுத்தோ, அவரை ஸ்வீப் டிக்கெட் வைக்கக்கூடிய அவருடைய ஏதாவது தொழில்துறையை ஏற்படுத்தி 2 கால்களும் இழந்தவர்களுக்கு சில வாலண்டியர்ஸ் சில வெல்விஷர்ஸ் இருக்கணும். அவையில் சில சொல்லியிருப்பேன் அதுக்கு நாங்கள் அவையல் மூலமாக சில சர்ச் வந்து இந்த கிளச்சர்ஸ் கொடுக்குறது இருக்குது. அப்படியெல்லாம் பல சமூக ஆர்வலர்கள் சமூக இந்த ரோட்டரி கிளப் அதன் மூலமாக நாங்கள் அந்த இதுகளையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களோட சிஸ்டம் இருக்குது. ஆமாம், அப்படி அது இது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவோம். அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். எது முதல் தேவையோ அதை முடித்து அவருக்கு நீண்ட காலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிவகையை செய்து கொடுப்போம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் என்று பேசியிருந்தோம். அதே போல் டாக்டர் கூறிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சத்திர சிகிச்சை நிபுணராக இருந்தும் இன்றைக்கு நாங்கள் ஒரு மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் பேசாமல் நாங்கள் ஒரு பொதுவான விஷயங்களை பேசிக்கொண்டதுக்கு காரணம் டாக்டர் கூறின்ற தனக்கு ஒரு நிறைய அனுபவங்கள், அதையும் தாண்டி தனக்கு இருக்கின்ற ஒரு ப்ரெஷர் என்னவென்று சொல்லி நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன். அங்கே இருக்கின்றவர்களுக்கு தான் தெரியும். அதாவது விபத்தோடு ஒரு விஷயம் முடிந்து போவதில்லை, அதுக்கு பிறகாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான். நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் எதிர்சார்பாக செய்திருக்கிறோம். ஆனால்
புரிந்து கொள்ளுகின்ற இடத்திலே யாருமே இல்லை. விபத்து என்பது உங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவதோ அல்லது நீங்கள் வீதி ஒழுங்குகளை பின்பற்றி போகாமல் விடுவதால் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் பாதிப்படைய போகின்றதில்லை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாதிப்படைய போகிறதுனால் நான் ஒவ்வொரு முறையும் பயணங்கள் செய்கின்ற பொழுது சொல்வது, இப்பொழுது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை இலங்கையிலே வீட்டை விட்டு வெளியே வந்தோம் என்று சொல்லி சொன்னால் திருப்பி நாங்கள் வீட்டை போகின்றது என்ற ஒரு நிலை எங்களுடைய கையிலே இல்லை. எப்பொழுதுமே இன்னொரு விஷயம் சொல்லுவேன், இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் குணப்படுத்த முடியாத நோய்களால் தாங்கள் வாழ மாட்டோமோ என்ற ஒரு ஏக்கத்தோடு உயிரை மாய்த்துக் கொள்கின்ற, உயிரை போக்குகின்ற அதே வேளையில் இருக்கின்ற பொழுது கிடைத்திருக்கிற ஒரு இந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய சிறிய சிறிய பிள்ளைகளாலும் கவனக்குறைவுகளாலும் நீங்கள் நீங்கிக் கொள்ள தேவையில்லை. எனவே உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி சொன்னால் டாக்டர் கூறியது போல ஒரு காட்சி இந்த விபத்து பிரிவுகளை சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரி, நீங்கள் அவதானமாக இருப்பீர்கள். அதே போல சிறுவர்கள் தொடர்பாக அவதானமாக இருங்கள். சின்ன பிள்ளைகளை நீங்கள் வீதிகளிலே கொண்டு செல்கின்ற பொழுது அல்லது பாடசாலைகளிலே அவர்களை விடுகின்ற பொழுது அல்லது வீட்டிலே கூட இருக்கின்ற பொழுது மிகுந்த அவதானமாக இருங்கள். நாங்கள் ஒரு பக்கம் பார்த்துவிட்டு அடுத்த பக்கம் பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் ஏராளமான விஷயங்களை சிறுவர்கள் செய்து விடுவார்கள். அதற்காக டூ மச் ஆஃப் கேரும் தேவையில்லை அப்படி என்று சொல்லுவார்கள். எனவே எப்பொழுதும் அவதானமாக இருங்கள். இன்று எங்களுடன் கலந்துரையாடலில் இணைந்து கொண்டிருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஆதவன் அவர்கள். அவருக்கு வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர். அதாவது உங்களுடைய ஒரு ஸ்கோப் என்பதையும் தாண்டி நீங்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை காரணமாக இந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைவு செய்ய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிவிக்கிறேன். சில பேர் இந்த வேன் அதில் பிடிச்சு கொண்டு வாரது, ஒரு ஜெஃப்னாலேருந்து வாரதோ இல்லை இங்கே போகிறதுக்கு பிடிக்க அந்த ஓட்டுநரும் ஒரு மனிதர்களை மறந்து விடணும். அப்போ நீங்கள் ஏறி எல்லா இடம் சுற்றிட்டு வந்து படுத்து கொண்டு அவரை ஓட விட வேணும். அவரும் நித்திர கொண்டவரா, அவர் ஒரு மனிதர், அவரும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரா இல்லை நல்லா தூங்கி எழும்பி இருக்கிறாருன்னு பார்த்து கொள்ள வேணும். நாங்கள் ஏறி படுத்து நித்திர கொள்ளலாம் என்று நிற்கக்கூடாது. ஓட்டுநர் ஒரு மனிதர், அவரை நீங்கள் நித்திர கொள்ளக்கூடிய நேரத்தில் ஓட சொல்லி திணிக்க வேண்டாம். அவருக்கும் நித்திர கொள்ள வேண்டிய நேரத்தில் நித்திர கொள்ள தூக்கம் கொள்ள விடுவீங்களா இருந்தால் நல்ல. அதாலேயும் பல விபத்துகள் ஏற்பட தான் பார்த்துக்கிறேன். அதை ஒரு நிறைவான ஒரு விஷயமாக சொல்லி நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிச்சயமாக. அதே போல எவ்வளவுதான் வேகமாக நீங்கள் போனாலும் ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு விரைவாக செல்வீர்கள். எனவே அதற்கு ஆசைப்பட்டு உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இத்துடன் இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு சிறந்த வைத்திய ஆலோசனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.